நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க பெரியப்பா சரியான நேரத்துக்கு தான் திரும்பி வராரு. நந்தினியும் வருவா. நம்ம வீடே பண்டிகை மாதிரி களை கட்ட போகுது. ஆமா பெரியமா, இது சரியா இருக்கான்னு பாருங்க. சிலைக்கு போட்டா கரெக்டா இருக்கும்ல? ஆ, ரொம்ப அழகா இருக்கு. முதல் தடவையா தைச்சிருக்க, ரொம்ப அழகா தைச்சிருக்கியே. உங்க பெரியப்பா பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பெரியம்மா நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்ப பெரியப்பா வருவார்னு காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது பெரியப்பா பேரை சொல்லிடுறாங்க. அக்கா வந்துட்டாங்க. ஏண்டி அப்படி சொன்ன? என்ன பெரியம்மா? குமுதா, இந்தா இத கொண்டு போய் சாமி கிட்ட வச்சிடு. ஹாய், அக்கா வந்துட்டாங்க. ஆமா, அங்க பாருங்க. அம்மா, நந்தினி வந்துட்டியா? நல்லா இருமா. அக்கா. லக்ஷ்மி, ஏன் வீடு இவ்வளவு வெறிச்சோன்னு இருக்கு? அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆமாம்மா. அப்ப சின்னம்மா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நம்ம வீட்ல நோம்பு பூஜை இருக்குல்ல, அத பண்டிதர் கிட்ட சொல்றதுக்காக அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி, உள்ள வா. வந்து உட்காருங்க. வாங்கக்கா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்கக்கா? ஆட ஆரஞ்சு ஜூஸ். அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்தாங்க. Thank you. பெரியம்மா இந்த தடவை எல்லாமே அக்காக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிருக்காங்க. எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அம்மா கையில சாப்பிடலாம்னு ஆசையா வந்திருக்கேன் தெரியுமா? குமுதா, அக்காவுக்கு பிடிச்ச அவங்களோட ஃபேவரட் சட்னி கொண்டு வாங்க. சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இனிமே ஃபுல்லா ரெஸ்ட் தான் எடுக்க போறேன். எந்த டென்ஷனும் இல்ல, எந்த வேலையும் இல்ல. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரியா பேசுற? இப்பவே வீட்டு பொறுப்பெல்லாம் உன் தலையில விழுந்த மாதிரி பேசுறியே. இல்லம்மா, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. நான் அந்த அர்த்தத்துல பேசல. அது சரிம்மா, அப்பா இப்ப வராரு? நாளைக்கு வராரு. நிஜமாவா? இப்பதான் போன் பண்ணாரு. லக்ஷ்மி, சரிப்பா வரட்டும், வந்த உடனே அவர்கிட்ட பேசிக்கலாம். அவர் அக்காக்காக தான் வராரா? நம்ம எல்லாரையும் விட அக்காவை தான் அவர் ரொம்ப மிஸ் பண்றாரு. அப்படியெல்லாம் இல்லடா. அர்ச்சனா போன் பண்றா. அன்னைக்கு மனசு பூரா இங்கதான் இருக்க போல இருக்கு. ஹலோ. ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா வீட்ல இருக்கேன். எனக்கு என்ன, எல்லாரும் எனக்கு இங்க சேவை பண்ணிட்டு இருக்காங்க. நீயும் அப்பாவும் இல்லாத எனக்கு ஒரு பெரிய குறையா இருக்கு. அது வந்து இவங்கள சரியான நேரத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாருல. கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டான் பாவம். அப்புறம் அவரை ஒரு தடவை கேட்டுருங்கக்கா. இன்னைக்கு அவரு வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டு எங்கேயாவது வெளியே ஓடி போயிட போறாரு. என்கிட்ட எப்படியும் சொல்லிட்டு தான் போவாரு. ஆனா இன்னைக்கு பூரா உங்க கூட தான் இருப்பேன்னு சொன்னாரு. பாவம், அவனோட கையால எனக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். போன தடவை பண்ண தப்புக்காக இந்த வாட்டி தப்பிக்கிறதுக்கு ஐஸ் எல்லாம் வைக்கிறான். அக்கா சாரி. சரிங்கக்கா, நான் போனை வைக்கிறேன். உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நீங்க நிதானமா முதல்ல பெரியம்மா கிட்ட பேசுங்க. அவங்க தான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சரியா? அப்புறம் நாளைக்கு எப்படியும் பூஜையில சந்திக்க போறோம். கண்டிப்பா சந்திப்போம். நான் வந்தனவ சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். நான் எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லு. சரிங்கக்கா, வச்சிடுறேன். பாய். நந்தினி வந்துட்டாளா? நீ அவகிட்ட பேசினது நல்லதா போச்சு. சரி அர்ச்சனா, உனக்கு இப்போ அவசரமா வேற எந்த வேலையும் இல்லல? கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. தனம் சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்கா. ஆமா, சரி சரி. தனம், அம்மா சட்னி ரெடியா? செஞ்சிட்டேம்மா. ரெடி ஆனதும் கொண்டு போய் வை.
சரிம்மா. அப்புறம் அர்ச்சனா, நீ இத ரெடி பண்ணிடுவியா? நீ என்னை விட நல்ல மாவு கலப்பல்ல. அட வந்தனா, நீ எதுக்குமா இங்க வந்த? போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. அம்மா எப்பவும் படுத்துட்டு தான் இருக்கேன். அதான் கொஞ்ச நேரம் அர்ச்சனா கிட்ட பேசலான்னு வந்தேன். அம்மா, சின்ன கடாய் கிடைக்கல. அது அங்கதானமா இருக்கு. இல்லம்மா. வா, நான் பாக்குறேன். எல்லா பாத்திரமும் இருக்கு, அத காணோமா. அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். கார்த்திக் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறாருல்ல? நல்லாதான் பாத்துக்கிறாரு. என்ன இப்பெல்லாம் அவருக்கு கொஞ்சம் வேலை பிரஷர் அதிகமாயிடுச்சு. புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ புது டிசைனரை வேற அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அழகா டிசைன்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன அதிகமா ஒன்னும் தெரியல அவங்களுக்கு. அதான் இவரு ஒவ்வொன்னத்தையும் சொல்லி கொடுத்து வேலை வாங்க வேண்டியதா இருக்கு. சில நேரத்துல போன்ல, சில நேரங்கள்ல பக்கத்துல உட்காந்து சொல்லி தர வேண்டி இருக்கு. நாளெல்லாம் ஸ்னேகா கூடவே இவருக்கு பொழுது போயிடுது. உனக்கு அவர் கூட இருக்க டைம் ஒதுக்க முடியல. நேரடியா சொல்லு. கார்த்திக் ஸ்னேகா கூடவே ரொம்ப நேரம் இருக்கிறது உனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜெலசியா? இல்ல, நான் எதுக்காக ஜெலஸ் ஆக போறேன்? கார்த்திக் மேல பைத்தியமா இருக்காரு. அப்புறம் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் அவரால் ஏறெடுத்தும் பார்க்க முடியாது. பாத்துக்கிட்டே இரு. இன்னைக்கு உன்னை பாக்குறதுக்காக அவர் சீக்கிரமா வர போறாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, நான் அர்ச்சனா வீட்டுக்கு போயிட்டு அங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. சரிப்பா. பாத்தீங்களா, அதுக்குள்ள மாமியார் வீட்ல இருந்து உங்க பிள்ளைக்கு போன் வந்துருச்சு. ஹலோ. கார்த்திக், நான் நதியா பேசுறேன். ஸ்னேகாவோட கசின். நீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அது ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். என்ன? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்னேகாவோட பர்த்டே. உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். ஓ. நான் அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கறேன். நீங்களும் பார்ட்டிக்கு வரீங்களா ப்ளீஸ்? நான் இல்ல, ஆக்சுவலா நான் கொஞ்சம் வெளியில போகணும். ப்ளீஸ் கார்த்திக், நீங்க வரணும். அது ஒண்ணும் இல்ல, ஸ்னேகாக்கு ஃப்ரெண்டு, கசின் எல்லாமே நான் தான். அதனால நான் கூப்பிடுறவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸ்னேகாக்கு அவங்கள சரியா கூட தெரியாது. ஆனா அவளுக்கு உங்களை ஓரளவுக்கு தெரியும். நீங்க வந்தீங்கன்னா அது அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். நீங்க வருவீங்களா? லேக் ரிசார்ட்ல தான். அது சரி, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். Thank you கார்த்திக். Thank you so much. சரி, ஓகே, பை. யாருப்பா கார்த்திக்? ஸ்னேகாவோட கசின் நதியா ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ஸ்னேகாவோட பர்த்டேவாம்பா, அதுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸ்னேகா யாரு கார்த்திக்? நம்ம புது டிசைனர்மா, நம்ம கம்பெனில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஓ. ஆனா அப்பா, என்னால போக முடியாது. இல்லப்பா, கூப்பிடும்போது போகாம இருக்க முடியுமா? நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும்போது நாம அதுல கலந்துகிட்டு அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். உண்மைதான். உன் அம்மா கூட சொல்லிக்கிட்டு இருந்தா, உனக்கு உடம்பு சரியில்லாதப்போ உன்னை பார்க்க அவ வீட்டுக்கே வந்தாளாமே. போய் பார்த்துட்டு தான் வாயேப்பா. அப்படி இல்ல பெரியமா, திடீர்னு எப்படி? நான் கிஃப்ட் கூட எதுவும் வாங்கல. அட, போகும்போது வாங்கிட்டு போயேன். ஒரு பொக்கே வாங்கிக்கோ, அப்படியே ஒரு gift வாங்கிக்கோ. ஆனா நான் எப்படி? அங்க அர்ச்சனா வீட்ல எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐடியா. gift பிரச்சனையே என்ன உங்களுக்கு தீர்த்து வச்சிடுறேன். இப்ப வந்துடுறேன். லக்ஷ்மி, நீ எங்க போற? ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு. அங்க பொண்ணுங்க பார்ட்டிக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? என்னப்பா கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்க? 2 நிமிஷம் போய் பார்த்துட்டு தான் வந்துடுறேன். ஆமாப்பா, இத பாரு, அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு.
ஸ்னேகா பர்த்டேக்கு போற கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன்னு சொல்லிடு. சரி பெரியம்மா. ஆ, இந்தாங்க gift. இது என்னோட வளையல். இந்த மாதிரி என்கிட்ட 2 செட் இருக்கு. அதனால இத அவங்க கிட்ட கொடுத்துடுங்க. இது ரொம்ப ஸ்பெஷல் gift தான். இந்தாங்க. Thank you. சீக்கிரமா போடா, அர்ச்சனா காத்துக்கிட்டு இருப்பாள்ல. ஆ. ஆமா கார்த்திக், நேரத்தோட அவங்க வீட்டுக்கு போயிடு. சரி. அப்புறம் கார்த்திக், எங்க எல்லாருடைய வாழ்த்துக்களையும் சினேகாவுக்கு மறக்காம சொல்லிருப்பா. சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய். பை. கொடுமா, எப்படி பளபளப்பா இருக்கு பாரு, புதுசு மாதிரி இருக்கு. இதெல்லாம் என் கல்யாணத்தப்ப வாங்கினது. அட, வந்தனா அவளோட போன் இங்கேயே விட்டுட்டு போயிட்டா. நான் எடுக்கவா? ஏதோ இந்த பட்டனா? ஹலோ. ஓ, டாக்டர் பேசுறீங்களா? வணக்கங்க. என்ன? ஏன் வந்தனா இன்னைக்கு செக்கப்க்கு வரணுமா? சரி சரி, அவ நிச்சயம் வந்துருவா. இதோ நாங்க ஒரு அரை மணி நேரத்துல அங்க வந்துடுறோம். சரி. என்ன இது? வந்தனா அம்மா, நீ சொல்லவே இல்லையே. இன்னைக்கு நீ செக்கப்க்கு போணுமா? என்னம்மா இது? இதெல்லாம் நீ தானே ஞாபகத்துல வச்சுக்கணும். டாக்டர் மட்டும் இப்ப போன் பண்ணி சொல்லலனா இந்த விஷயத்தை நம்ம அப்படியே மறந்துருப்போம்ல. இத நான் எத்தனை தடவை சொல்றது? உன் ஆரோக்கியத்தை நீ தான் கவனிச்சுக்கணும். இதெல்லாம் நீ தான் ஞாபகத்துல வச்சுக்கணும். நீ என்ன? அது சூர்யானிக்கு அவசரமா மீட்டிங்க்கு போயிட்டாரு. அவர்தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஏம்மா, அவன் தான் ஆபீஸ்க்கு போயிட்டானே, நீ என்கிட்டயாவது சொல்லிருக்கலாமே. நான் உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன்ல. அம்மா, வீட்டுக்கு விருந்தாளிங்களா வர போறாங்க, அதனால. வந்தனா, டாக்டர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போறதை விட பெரிய முக்கியமான வேலை எதுவுமே கிடையாது. நீ தாயாக போற வந்தனா, உன்னோட பொறுப்புகளை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மா, வந்தனாக்கு ஞாபகம் இருந்திருக்காதுமா, மறந்துருப்பா. அது மட்டும் இல்ல, வீட்ல ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குல்ல. விருந்தாளிங்க வரப்போறாங்க, இதெல்லாம் சகஜம் தானே. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வந்தனாவை நீங்க கூட்டிட்டு போங்க. நீங்க எப்படியும் டாக்டர் கிட்ட அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிருக்கீங்கல்ல. அப்ப சரி, நேரமாக்காதீங்க, உடனே கிளம்புங்க. வந்தனா, சீக்கிரம் போய் நீ ரெடி ஆயிட்டு வா போ. ஒரு நிமிஷமா, டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கையில எடுத்துக்கோன்னு. சரிம்மா. அர்ச்சனா, இவளுக்கு இன்னும் 3 மாசம் கூட சரியா முடியல. அதனாலதான் எனக்கு மனசெல்லாம் படபடங்குது. சரிம்மா, சரி. நீங்க வந்தனாவையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பயப்படாதீங்கம்மா, அவளுக்கு ஆறுதலா இருங்க. நானும் அதைத்தாம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சரி விட, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். சரி. வீட்டுக்கு விருந்தாளிங்க வேற வர போறாங்க. எப்படிமா எல்லாத்தையும் சமாளிக்கிறது? அம்மா, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க வந்து நான் கூட்டிட்டு கிளம்புங்க. கொஞ்சம் பாத்துக்கோமா. பாத்துக்கிறேம்மா, கிளம்புங்க. உட்காரு. டாக்டர் இப்ப வந்துருவாங்க. ஓ, தண்ணி. அம்மா, அது வாட்டர் பாட்டில் வண்டியிலே இருக்கு போல இருக்கு. நான் போய் எடுத்துட்டு வரேன். நீ உட்காருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஒருவேளை டாக்டர் வந்துட்டாங்கன்னா நீர் உட்காந்துக்கோ. நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. புடவை கட்டினது நல்லதா போச்சு. தேங்க்ஸ். ஆமா நதியா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. ரெசார்ட்டா? ஆமா, இங்க எது கூட்டிட்டு வந்த? இது இப்ப தெரிஞ்சிடும். சர்ப்ரைஸ். ஹேப்பி பர்த்டே ஸ்னேஹா. தேங்க்ஸ். சர்ப்ரைஸா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு பெரிய சர்ப்ரைஸ் உனக்காக காத்துட்டு இருக்கு. Thank you. Thank you so much. என்ன மேடம், இப்படியே திருப்பி அனுப்பிடுவீங்களா இல்ல உள்ள ஏதாவது ட்ரீட் இருக்கா? உள்ள போலாம். வாங்க. நதியா, வேற யாராவது வராங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்களே போங்க, கேக் ரெடி பண்ணுங்க. நாங்க இப்ப வந்துடுறோம். இதே கொண்டு போங்க. சரி.
போற? அர்ச்சனா வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆக கூடாதே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திகா, நீங்க எங்க எப்படி? Many more happy returns of the day, Sneha. தேங்க்ஸ். ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் கார்த்திக்? எப்படியோ தெரிஞ்சு போச்சு. இது உங்களுக்காக. தேங்க்ஸ். என்னால இத நம்பவே முடியல. நீங்க வந்திருக்கீங்க. ஸ்னேகா, ஒரு நிமிஷம், நான் இப்பவே வந்துடுறேன். ஏன் என்னோட போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? மாப்பிள்ளைங்க ஹலோ ஹலோ அம்மா, வந்தனாவ டாக்டர் கிட்ட காமிச்சிட்டீங்களா? இல்ல, இன்னும் இல்லம்மா. சரிம்மா. அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. கூடவே அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. அதை சொல்லதான் ஃபோன் பண்ணேம்மா. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. சரி அர்ச்சனா, சரி. ஆனா கார்த்திக் ஏன் இன்னும் வரலன்னு தெரியலம்மா. நான் ஃபோன் அடிச்சாலும் அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப பிஸியா இருப்பாரு போல இருக்கு. ஹலோ. அப்ப சரிங்க, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏன்னா அதுக்குள்ளயா? உள்ள வாங்க. இல்ல அப்படி இல்ல, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளில போகணும். அம்மா, லைன்ல இருக்கீங்களா? ஹலோ. இல்ல இன்னும் கேக் கட் பண்ணணும். ஒரு பீஸ் கேக் சாப்பிட்டு போங்க. இல்ல ஸ்னேகா. பரவாயில்ல, வாங்க ப்ளீஸ். எனக்காக வாங்க கார்த்திக். அம்மா, இவங்க ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? ஹலோ.